இன்றைக்கு கூட நேற்று கூட இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதோடைய டைரக்டர் ஜெனரல் வந்து சொல்றாரு, ஆஸ் ஆஃப் நவ் இன்ற அளவுக்கு வரைக்கும் எங்களுக்கு ஈரானிடம் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அல்லது அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்டதுக்கு உண்டான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, தடையும் இல்லை அப்படின்னு என்று அவங்களுடைய அதிகாரப்பூர்வமாக அவங்க போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் மீட்டிங்லேயே வந்து அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் தான் ஈரானை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெனீவால வந்து ஒரு பேச்சுவார்த்தையில வந்து பங்கேற்றிருக்கிறார். என்ன பேச்சுவார்த்தை? அந்த E3 பேச்சுவார்த்தையில். ஏன்னா ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, 2000 அதிபராக இருந்த போது என்ன பண்றாரு, அந்த இந்த ஒப்பந்தத்திலிருந்து, அதாவது அமெரிக்கா, ஈரான், ஐரோப்பா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியில வந்துடுறாரு, தன்னிச்சையாக வெளியில வர்றாரு. அதுக்கப்புறம் பைடன் வந்து என்ன பண்றாங்க, அதை ரிவர்ஸ் பண்ணி இல்ல நாங்க அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லி அவங்க வந்து மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை வந்து ஆதரித்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அதை வந்து கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப இருக்கும் சூழ்நிலை வந்து இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டைங்கிறது வந்து கடந்த 1.5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அணு ஆயுத ஈரானுடைய அந்த அணு ஆயுதத்துக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்கு. இது பிரீஃப் ஹிஸ்டரி.